இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான உண்மை இருக்குது. போரில் வெற்றி பெறுவது ரொம்ப சுலபம். ஆனால் அதிகார உலகத்தில் உயிர் பிழைச்சி இருப்பது தான் ரொம்ப கஷ்டம். பல வீரர்கள் போர்னால் இறக்கலை, அவங்க அதிகமாக பிரகாசித்ததுனால தான் அழிக்கப்பட்டாங்க. ஒரு பேரரசில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மன்னன் இருந்தான். அவங்கிட்ட 2 மாவீரர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருத்தன் போர்க்களத்தில் யாராலும் வெல்ல முடியாதவன். மக்கள் அவனை பார்த்து புகழ்ந்து சொன்னாங்க, இவன் தான் உண்மையான வீரன். ஆனால் அந்த ஒரு புகழ்ச்சி அவன் வாழ்க்கையே மாற்றுச்சு. ஏன்னா ஒரு மன்னனை விட அதிகமாக பிரகாசிப்பது அந்த காலத்தில் மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு நான் சொல்ல போகும் இந்த கதை ஒரு மாவீரனின் கதை அல்ல, அதிகார உலகத்தில் நடந்த ஒரு ஆபத்தான உண்மையின் கதை இது. இந்த கதை சொல்ல போகும் ஒரு விதி இன்றைய அதிகார உலகத்திலையும் வேலை செய்யுது. பவர் ஆஃப் லா 1, நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர். அதாவது உன் எஜமானனை விட நீ அதிகமாக பிரகாசிக்காதே. ஏன் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கொள்ள இந்த கதையை முழுசுமாக கேளுங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய பேரரசு இருந்துச்சு. அந்த பேரரசை ஆட்சி செஞ்சவர் வீரேந்திரன் என்ற மன்னர். அவர் வெறும் மன்னன் அல்ல, போரில் வெற்றி பெற்றவர், எதிரிகளை நடுநடுங்க வைத்தவர், அரண்மனையில் அதிகாரத்தின் உச்சியில் இருந்தவர். அவரோட பேரரசு செழித்து வளர்ந்து இருந்துச்சு. அரண்மனை மிகவும் உயரமாக இருந்துச்சு. படை ஆயிரக்கணக்கில் அவர்கிட்ட இருந்தது. எதிரிகள் எல்லாம் அவரை பார்த்து பயந்து வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த பேரரசர் உண்மையான வலிமை அவரோட படையில் இல்லை, அவர் அருகில் இருந்த 2 தளபதிகள் கிட்ட தான் இருந்துச்சு. அந்த இருவரும் பேரரசின் புகழ்பெற்ற வீரர்கள். முதலாவது தளபதி அர்ஜுனவர்மா. அவன் ஒரு மனிதன் போல இல்லை, அவன் போர்க்களத்தில் ஒரு புயல் போல. அவன் வாளை எடுத்தால் எதிரிகள் உயிர் பிழைக்க முடியாது, அவனை யாராலும் வெல்ல முடியாது. 2வது தளபதி பைரவசேன். வீரத்தில் சற்று அர்ஜுனவர்மாவை விட குறைந்து இருப்பினும் அறிவில் மிகவும் சிறந்தவன். அவன் அறிவு ஆழமாக இருந்தது. அவன் மனித மனதை புரிந்தவன். ஒவ்வொரு முறை போர் வந்தாலும் முன்னிலையில் சென்றவன் அர்ஜுனவர்மா. அவன் எதிரிகளை மழை போல வீழ்த்தினான். போரில் வெற்றி வந்தால் படை வீரர்கள் கத்துவார்கள், அர்ஜுனவர்மா வாழ்க, அர்ஜுனவர்மா வாழ்க. மெல்ல மெல்ல மக்களிடையே ஒரு பேச்சு பரவ ஆரம்பித்தது. இந்த பேரரசு வெல்ல காரணம் மன்னன் இல்லை, அர்ஜுனவர்மா தான். மக்களோட அந்த வார்த்தை ஒரு நாள் அரண்மனைக்குள்ளார வருது. மந்திரி போய் மன்னன் கிட்ட சொல்றாரு, அரசே, மக்கள் அர்ஜுனவர்மாவை இந்த பேரரசோட உண்மையான வீரன்னு சொல்றாங்கன்னு. அந்த ஒரு வாக்கியம் மன்னனோட மனசுல ஒரு சின்னதா தீப்பொறியை ஏத்துது. மன்னர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை வெறுப்பாங்க, அவங்கள விட யாராவது பெருசா தெரிஞ்சா அதை அவங்க வெறுப்பாங்க. அரண்மனையில் நடந்த மாற்றத்தை ஒருத்தன் கவனிச்சான். அவன்தான் பைரவசேன். ஒரு பெரிய போரில் அர்ஜுனவர்மா மீண்டும் வெற்றி பெற்றான். அரண்மனையில் பெரிய கொண்டாட்டம் நடந்துச்சு. மக்கள் எல்லாரும் அர்ஜுனவர்மா அர்ஜுனவர்மான்னு கத்தினாங்க. அர்ஜுனவர்மா மேடையில் நின்னான். மன்னன் சிரிச்சான். ஆனால் அந்த சிரிப்பு உள்ளத்திலிருந்து வரல. அன்னைக்கு ராத்திரி அர்ஜுனவர்மா தனது வீரர்கள் கூட பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சிட்டே சொன்னான், இந்த பேரரசு என் வாளால் தான் நிற்குதுன்னு. அதை அவன் பெருமையாக சொன்னான். ஆனால் அந்த வார்த்தை மிகவும் ஆபத்தானது. அடுத்த நாள் பைரவசேன் அர்ஜுனனை சந்தித்தான். அவன் அமைதியாக சொன்னான், நண்பா, கவனமாயிரு. அர்ஜுனன் சிரித்தான். எதற்கு? பைரவா மெதுவாக சொன்னான், நீ மன்னனை விட அதிகமாக பிரகாசிக்கிற. அர்ஜுனன் சிரித்தான். நான் பேரரசுக்காக போராடுறேன். பைரவன் தலையாட்டினான். அதுதான் உன் தவறு. இது போரின் உலகம் இல்லை, இது அதிகாரத்தின் உலகம். சில நாட்களுக்கு பிறகு மன்னன் அர்ஜுனனை அழைத்தான். வடக்கு பகுதி மலையில் கலகம் ஏற்பட்டிருக்கு, நீ போய் அதை அடக்கணும். அர்ஜுனன் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டான். ஆனால் அந்த மலைப்பகுதி மிகவும் ஆபத்தான இடம். அது ஒரு மரண கண்ணி. அர்ஜுனவர்மாவுக்கு எதிராக திட்டங்கள் தீட்டப்பட்டுச்சு. எதிரிகளுக்கு அவன் போர் தொடுத்து போகும் விஷயம் தெரியப்படுத்தப்பட்டது. பைரவசேன் இந்த சதியை புரிஞ்சுக்கிட்டான். அவன் மன்னனை சந்திச்சு மண்டிட்டு சொன்னான், அரசே, அர்ஜுனவர்மா உங்கள் வாள். ஆனால் அந்த வாள் உங்கள் கைகளில் தான் பிரகாசிக்கிறது. எல்லா வெற்றியும் உங்களுடையது. மன்னன் அமைதியாக பார்த்தான். அவன் சிரித்தான். அவன் மனதில் பைரவ் மீது நம்பிக்கை உருவானது. அரச மற்றும் எதிரிகளோட சூழ்ச்சி வலையில் அர்ஜுனவர்மா மாட்டிக்கிட்டான்.
எதிரிகள் மறைந்திருந்த அர்ஜுனவர்மாவை மட்டும் குறி வச்சு தாக்கினாங்க. அர்ஜுனவர்மா கடைசி வரைக்கும் போராடினா அவன் எதிரியில் ஆயிரக்கணக்கில் கொன்று குவிச்சான். இறுதியில் அர்ஜுனவர்மா அந்த போர்க்களத்தில் சூழ்ச்சியால் உயிரிழந்தான். அர்ஜுனவர்மாவோட மரண செய்தி மன்னனுக்கு தெரிவிக்கப்படுது. மன்னன் வெளியில துக்கமாக காமிச்சுக்கிட்டாலும் அவனோட மனசுல அவனுக்கு ஒரு நிம்மதி பிறந்துச்சு. பைரவசென்னை அரண்மனைக்கு அழைத்த மன்னன் புதிய தளபதியாக நியமித்தான். பைரவசென் அமைதியாக சொன்னான், அரசே, என் வெற்றிகள் அனைத்தும் உங்களுடையது. அர்ஜுனவர்மா போர்க்களத்தில் தோற்காத வீரன். வாளால் அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் அவன் தோற்றது போரில் இல்லை, அதிகாரத்தோட விளையாட்டில். அவன் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அவன் தன்னுடைய திறமையால் மன்னனை விட அதிகமாக பிரகாசித்தான். ஒரு மன்னன் அவனை விட வலிமையான எதிரியை கூட பொறுத்து கொள்வான். ஆனால் அவனை விட அதிகமாக பிரகாசிக்கும் ஒருவரை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டான். அதனால தான் அர்ஜுனவர்மா போன்ற மாவீரன் போர்க்களத்தில் அல்ல, அதிகாரத்தின் அமைதியான விளையாட்டால் அழிக்கப்பட்டான். ஆனால் பைரவசென் ஒரு உண்மையை புரிஞ்சிருந்தான். இந்த உலகத்தில் வெற்றி பெறுவது மட்டும் போதாது. எப்படி வெற்றி பெறுகிறாய், யாரை விட பிரகாசிக்கிறாய், எப்போது அமைதியாக இருக்கிறாய், இவையெல்லாம் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இதுதான் அதிகாரத்தின் முதல் விதி. பவர் ஆஃப் லா நம்பர் 1, நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர். நீ வேலை செய்யும் இடத்தில் அல்லது வாழ்க்கையில் உன்னை விட மேலே இருக்கும் ஒருவரை நீ மிஞ்ச முயன்றால் உன் திறமை உன் எதிரியாக மாறும். ஆனால் அவரை உயர்த்தி காட்டினால் உன் பாதை நீண்ட காலம் பாதுகாப்பாக இருக்கும்.